பக் லீக்கேஜுக்கும் பக் ரிலீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பக் லீக்கேஜ்ங்கிறது டெஸ்டிங் ஃபேஸ்ல டெஸ்டிங் டீமால மிஸ் பண்ண பக் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு. ப்ரொடக்ஷன் போனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பக் லீக்கேஜ். நம்ம டெஸ்டிங் டீமே கூட அது திருப்பி கண்டுபிடிச்சிருக்கலாம் ப்ரொடக்ஷன் போனதுக்கு அப்புறம். ஆனா ப்ரொடக்ஷன் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அது பக் லீக்கேஜ். நம்ம அதை டெஸ்டிங் ஃபேஸ்ல விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். பக் ரிலீஸ்னா என்னன்னா டெஸ்டிங் டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டெஸ்டிங் ஃபேஸ்லயே வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அத வந்து ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு டைம் இல்ல. எங்களுக்கு வந்து நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ் பண்ண டைம் இல்ல அப்படின்னும் பொழுது நம்ம வாலண்டரியாவே என்ன பண்ணுவோம்னா இது தெரிஞ்ச பக் தான், இது அப்கமிங் ரிலீஸ்ல நாங்க ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் நோட்ல ஒரு பாயிண்ட் இதுக்காக ஆட் பண்ணியே ஆகணும். நமக்கு தெரிஞ்சுதான் இதை ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றதுக்காக அந்த ரிலீஸ் நோட்ல பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்னு டைம் இல்லை, இன்னொன்று வந்து நமக்கு நிறைய பக்ஸ் இருக்கு, இது வந்து ரொம்ப லோ, அதனால நமக்கு டைம் இல்லை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னாலுமே நம்ம பக் ரிலீஸ் வந்து பண்ணுவோம். யூஸ்வலா ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரிலீஸ் பண்றோம் வித் பக்னா அந்த பக்கோட ப்ரையாரிட்டி வந்து ப்ரையாரிட்டியும் சிவியாரிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹையரா இருக்கும் கிரிட்டிக்கலா வந்து கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பக் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ பக் லீக்கேஜ்க்கும் ரிலீஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். பக் லீக்கேஜ்ங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா டெஸ்டிங் டீம் அதை கண்டுக்கல. ஸோ அது வந்து மேபி லோ ப்ரையாரிட்டியா இருக்கலாம், மேபி ஹை ஆர் கிரிட்டிக்கலாகவும் இருக்கலாம். அப்படி ஹையாவோ கிரிட்டிக்கலாவோ இருக்கும்போது நமக்கு அது இஷ்யூ ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா டெஸ்டிங் டீம் உள்ள அவங்க மேல இருக்க நம்பிக்கை வந்து கிளையண்ட்டுக்கு போயிடும். ஓகே, இந்த டெஸ்டிங் டீம் இதை மிஸ் பண்ணிட்டாங்களே, நெக்ஸ்ட் வரும்போது என்னென்னலாம் மிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து போயிடும். டெஸ்டிங் ப்ராசஸும் கேள்விக்குறியாயிடும். ஸோ இவங்க கரெக்டாக தான் பண்றாங்களா, ப்ராசஸ் ஒழுங்கா பண்றாங்களா, எதனால இது மிஸ் ஆச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம பக் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா டெஸ்டிங் டீம்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத தனி வீடியோ போடுறேன். பக் லீக்கேஜ்க்கும் ரிலீஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ்.